ரூபாய்க்கு மேல் செலவு செய்கிறீர்களா? அப்படியென்றால் இனி உங்கள் உயர் அதிகாரியின் பெர்மிஷன் வாங்கிவிட்டுதான் செய்ய வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களுக்கு சிக்கல்தான். இப்படி ஒரு வினோத உத்தரவை ஒரு மாநில அரசு பிறப்பித்துள்ளது. அதற்கான அரசாணையையும் வெளியிட்டுள்ளது. என்னதான் காரணம் என பார்க்கலாம். உங்களுக்கு துணி வாங்க வேண்டுமா? உங்களுக்காக ஒரு ஸ்மார்ட் போன் அல்லது வீட்டிற்கு மிக்சி கிரைண்டரை வாங்க வேண்டுமா? அதுவும் பட்ஜெட் 5000 ரூபாய்க்கு மேல் போகிறதா? இதெல்லாம் செய்ய வேண்டுமானால் உத்தரகாண்ட் அரசு ஊழியராக இருந்தால் இனி அது அவ்வளவு சுலபமில்லை. 5000 ரூபாய்க்கு மேல் செலவு செய்ய உத்தரகாண்ட் அரசு ஊழியர்கள் அவரது உயர் அதிகாரியிடம் அனுமதி பெற வேண்டியிருக்கும். ஜூலை 14ஆம் தேதியிட்ட ஒரு வினோதமான உத்தரவில் 1 மாத ஊதியம் அல்லது 5000 ரூபாயை விட அதிகமான மதிப்புள்ள எந்த ஒரு அசையும் சொத்தையும் விற்க அல்லது வாங்க அல்லது வேறு வழியில் பணமாக பரிவர்த்தனை செய்யும் போது எந்த ஒரு அரசு ஊழியரும் அத்தகைய பரிவர்த்தனையை உடனடியாக அவர்களது உயரதிகாரியிடம் தெரிவிக்க வேண்டும் என்று கூறியிருக்கிறது. அசையா சொத்துக்களை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள் வாங்க அல்லது விற்க முன்னதாகவே அவர்களது துறை தலைவர் அல்லது உயரதிகாரியின் அனுமதியை பெற வேண்டும். அத்தகைய சொத்துக்களை குத்தகைக்கு விடுவது மற்றும் பரிசாக கொடுப்பது பற்றியும் இந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்கள் பணியில் சேரும் போதும் அதற்கு பிறகு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கும் அனைத்து அசையா சொத்துக்களை குறித்த விவரங்களை தெரிவிக்க வேண்டும் என அரசாங்கம் கட்டாயமாக்கியுள்ளது. வாழ்க்கை துணைவர்கள் அல்லது ஒரே வீட்டில் வசிக்கும் குடும்பத்தின் எந்த ஒரு உறுப்பினருக்கும் இது பொருந்தும் என்பதும் கூடுதல் தகவல். இந்த அறிவிப்பு ஊழியர்கள் இடையே மிகுந்த கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. உத்தரகாண்ட் SC/ST ஊழியர் கூட்டமைப்பின் தலைவர் கரம் ராம் இந்த உத்தரவை அபத்தமானது என்று கூறியிருக்கிறார். அதை திரும்ப பெற வேண்டும் எனவும் வலியுறுத்தி இருக்கிறார். வீட்டில் மனைவி, குழந்தைகளுக்காக நீங்கள் வாங்கச் செல்லும் கிட்டத்தட்ட எல்லாமே 5000 ரூபாய்க்கும் அதிகமாக செலவாகும். உங்க மனைவிக்கு சேலை வாங்கணும்னா அதுக்கும் துறை தலைவரிடம் அனுமதி வாங்கணுமா? குழந்தைகளுக்கு துணி வாங்க வேண்டும் என்றால் அதற்கும் அனுமதி வாங்கணுமா என ஆவேசமாக கேட்டுள்ளார். ஆலோசனைகளுக்கு பிறகு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்றும் 5000 ரூபாய் என்ற வரம்பை 1 லட்சமாக உயர்த்த வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். மற்ற ஊழியர்கள் இதுகுறித்து கூறியபோது சொத்து அல்லது வாகனங்கள் போன்றவைகளுக்கு அனுமதி பெற வேண்டும் என கூறலாம். ஆனால் 5000 ரூபாய்க்கு அனுமதி பெற வேண்டும் என்பது அவர்களை அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது.